இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் எப்படியாச்சும் கோபிநாத் தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய புது ப்ரொமோஷன் அப்பாவாக போகிறேன், நான் 4வது குழந்தைக்கு அப்பாவாக போகிறேன், அது இப்போ நீங்கள் மையோவையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா 5 குழந்தைகளுக்கு தகப்பனாக போகிறேன் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு பண்ணியிருக்காருங்கிறத நடந்துருச்சு சம்பவம் அப்படிங்கிறத வீட்டில் சொல்லலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அது சொல்கிறதுக்குள்ளார 1000 தடங்கள் இருக்குது, அவருக்கு தயக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கும் அப்படியே தன்னுடைய மனைவி லைட்டாக கால் தடுமாறினோன்னே, இதுக்கு முன்னாடி பாக்கியா கீழே விழுந்து வாரி வந்தால் கூட கண்டுக்க மாட்டார். பார்த்து போக மாட்டியா பாக்கியா, நீ தான் எவனா உருக்காட்டி விட்டுருப்ப அப்படின்ட்டுருப்பார். இப்போ ஆனால் பார்த்தீங்க இடியட் அப்படின்ட்டுருப்பார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கால் தடுக்குனா கூட பேபிக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது பேபி அப்படிங்கிறாரு. நங்கு தலையிலே பாக்கியா கொட்டியிருந்தா கூட நம்ம மனசு ஆறி இருந்திருக்கோம். யோ அவ்வளோ விருப்பம் இல்லைனா MBA முடிச்ச நீ கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, என் வாழ்க்கையும் அழிச்சுவிட்டு ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்கும் தோணுச்சு, ஆனால் சொல்லலை. ஸோ அப்போ இதுக்கு பிறகு தான் கதையில் அடுத்து என்ன மாதிரி ஒரு பெரிய திருப்பங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தா இப்போ ஈஸ்வரி கிட்ட கண்டிப்பாக நான் என்ன நடந்தாலும் சரி, நீ இந்த குழந்தை உனக்கு வேணுமான்னு யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேச போகிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நாளைக்கு காரில் வச்சு நான் அப்பா வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் வரப்போகுது அப்படின்னு கேட்டால் அது எழிலுக்கு குழந்தை பிறக்க போதான்னு ஷாக்காக போகிறாங்க, சந்தோஷப்பட போகிறாங்க. கிடையாது, நான் தான் அப்பாவாக போகிறேன், என் புள்ள அப்பாவாக போகிறதில்ல, நான் தான் அப்படின்னு சொல்ல அதிர்ச்சியாக போகிறாங்க ஈஸ்வரி. அந்த ஒரு அதிர்ச்சியில் தான் அவங்க மிரட்டுறது, உருட்டுறது எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. பண்ணிட்டு இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த பார், இந்த டைமில் ஏற்கனவே நான் என் பேரனுக்குன்னு ஒரு பேத்தி பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, பேத்தியோ பேரனோ பிறந்தா நல்லாயிருக்கும், கொள்ளு பேத்தியோ பேரனோன்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்போ தான் உன் பேத்திக்கு பேர் வச்சுருக்கோம் யாழினின்ட்டு, இப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுங்கிற கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த கோபியை திட்டிட்டு அவன் தான் கிடக்கிறாமா, அவன் சொன்னால் நீ கேட்க வேணாம், நீ ஒழுங்காக அந்த கருவை கலைச்சிரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ராதியாக கேட்க போகிறதில்ல. என்கிட்ட முதல்ல அந்த மாதிரி பேச முன்னிறுத்துங்க, என் பிள்ளை என்ன பண்ணுங்கிறத நான் முடிவு பண்ணிப்பேன், நீங்கள் யாரும் முடிவு பண்ண தேவையில்லை, வெளில போங்க, மரியாதையோடு நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க. சொன்னதுக்கு பிறகு இப்போ ஈஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, ஸ்ட்ராங்காக இப்போ நேராக திருப்பி ராதியாட்டையும் கோபிட்டையும் போயிட்டு, இந்த குழந்தையை நீங்கள் கலைக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டை விட்டு தாராளமாக வெளில போயிடலாம், குழந்தைய கலைச்சிட்டு வேணா இங்கே இருங்க, நீ என் பிள்ளையே இல்லைன்னா ஆகிக்க வேணாம், இந்த சமயத்தில் இந்த மாதிரி குழந்தையெல்லாம் பெற்று தெரிஞ்சானா அது அவமானம், ஊரில் இருக்கவங்களாம் கேள்வி கேட்பான், அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்குறாங்க, எனக்கு தெம்பே கிடையாது அப்படின்னு கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக ராதிகா கேட்க மாட்டாங்க. இப்போ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னென்னா ஓவர் நல்லவங்களாம் பாக்கியா மாதிரி விடுங்கத்தை, அவங்க வாழ்க்கை அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் ஒன்று வேறு வீட்டுக்கு அனுப்பிடலாம், அவரோட இடத்துல போய் இருக்கட்டும், நம்ம இங்கே நம்மலாம் ஒன்றா இருப்போம், நீங்கள் இதை தேவையில்லாமல் யோசிச்சு உங்கள் பிபியை ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் அடுத்து என்னென்ன மாதிரி திருப்பங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத விட இப்போ இந்த கதை இன்னும் ரொம்ப நாள் போகிறதுக்கு, இப்போ இவங்க ப்ரெக்னென்ட்டாக இவங்களுக்கு குழந்தை பிறகுது, அப்புறம் இவங்களுக்கு ஒரு பாக்கியாக ஒரு கல்யாணம் நடக்குது, பழனிசாமி கூடலாம் கொண்டு போனாங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு தாராளமாக கொண்டு போகிற அளவுக்கு கதை வந்துடும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் எப்படியாச்சும் கோபிநாத்